வணக்கம். இன்று திருவெம்பாவையின் 13வது பாடலை நாம் பார்க்கலாம். போலாமா? ஆண்டாளுக்கு சற்றும் குறைந்தவர் அல்ல மாணிக்கவாசக பெருமாள். இருவருமே இறைப்பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள். இறைவன் திருநாமத்தை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே பொருட்டும் இல்லை, வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. அவ்வளவு ஈடுபாடு மிகுந்தவர்கள். இந்த 13வது பாடலில் மாணிக்கவாசகனார் அழகான இந்த பூம்புணலில் நீராடி பரமனை பாடுங்கள் என்கிறார். எப்படி என்றால், குவளை மலர்களும் தாமரை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன. குவளை மலர்கள் கருப்பானவை அல்லது நீல நிறமானவை. தாமரை மலர்கள் அழகான சிவந்த நிறம் உடையவை. இந்த மலர்களை நாடி வண்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அதிகாலை பொழுதில் அவற்றின் ரீங்காரம் இசைக்கிறது. தம்முடைய அங்கங்களை குறுக்கி தம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவனின் துதிபாட மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக அருளி பாலிப்பதற்காக எமது பிராட்டியும் எம்பெருமானும் இணைந்து இருக்கிறார்கள் இந்த இடத்தில். அவ்வாறு இணைந்து இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்த மடுவானது பொங்கி வருகிறது. பூம்புணல் பொங்கி வருகிறது. இதில் அழகாக நாம் நீந்தி அதனை விட அடித்து நீச்சல் அடித்து முங்கி எழுந்து நம்மையும் உடலையும் தூய்மைப்படுத்தி அந்த இறைவனின் திருநாமத்தை பாட வேண்டும் அல்லவா? வாருங்கள், எல்லோரும் இங்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாடலை நாம் பார்க்கலாம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால், பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால், அங்கம் குறுகினைத்த பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார், தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் அடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப, சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, பங்கைய பூம்பூனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய், பங்கைய பூம்பூனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். இங்கு தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தல்கிறார். தங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அவற்றை கழுவி நாம் இறைவனின் பதமலரை பணிந்து அருள் பெற வேண்டும் என்று எல்லோரும் வருகிறார்களாம். அந்த தடாகமானது கார் குவளையும் தாமரையும் இருப்பதனால் ஈசனும் இறைவியும் இணைந்திருப்பது போல் இருக்கிறது. இந்த புனலில் நாம் நீராட வேண்டாமாவா என்று மாணிக்கவாசக பெருமானார் மக்களை அன்போடு அழைக்கிறார் இறைவனது அருளை பெறுவதற்காக. ஓம் நம சிவாய. நாளை அடுத்த பாடலில் நாம் சந்திக்கலாம்.